இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டிஇ அட்மிஷனுக்கான அப்ளை செய்வதற்கான ஏஜ் லிமிட் என்ன என்பதை பற்றியும் இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் எந்த டேட்டில் அப்ளை பண்ணலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதற்கு அப்ளை செய்வதற்கான ஏஜ் லிமிட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தமான அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகி உள்ளது. நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இதற்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய குழந்தை 1/8/2020 31/7/2021 பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்குள்ளே பிறந்திருந்தால் தான் நீங்கள் எல்கேஜி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக உங்களுடைய குழந்தைய நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்க போகிறீங்கன்னா அதற்கான ஆர்டி அட்மிஷன் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இந்த டேட்குள்ளே பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1/8/2018 முதல் 31/7/2019 பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டேட்குள்ளே பிறந்திருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி டேட் ஒரு டேட் மாறி இருந்தாலும் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த டேட்குள்ளே கண்டிப்பாக பிறந்திருக்கணும். அப்ளை செய்வதற்கு கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா 4 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் இதற்கு அப்ளை செய்வதற்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் அல்லது பர்த் ப்ரூஃப்க்கு 4 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அடுத்ததாக கம்யூனிட்டி மென்ஷன் பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்ததாக உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், இந்த 3 டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்ததாக இதற்கு எப்போ அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் டேப்லெட் கால் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே நிகழ்வு தேதின்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்திங்கன்னா சேர்க்கைக்கான நுழைவு நிலை வகுப்பு மற்றும் தகுதியான இடங்கள் பற்றிய விவரங்கள் தயாரிக்க வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா 2/4/2024 சொல்லியிருக்காங்க. 25% இடஒதுக்கீடு பற்றி பள்ளிகள் அறிவிப்பு வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா 10/4/2024 சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூல் பலகையிலையும் அறிவிச்சிருக்கணும். அதே மாதிரியே tnmes.tnschool.gov.in வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டில் பொதுமக்கள் செக் பண்ண முடியாது, அதிகாரிகள் தான் செக் பண்ண முடியும். அடுத்ததாக அரசாணை எண் 9 பள்ளிக்கல்வித்துறை நாள் 18/1/2021 படி சம்மந்தப்பட்ட பள்ளிகள் 25% இடஒதுக்கீடு சம்மந்தமான விவரங்களை பரிந்துரைக்கும் நாள் பார்த்திங்கன்னா 10/4/2024 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 25% இடஒதுக்கீட்டின்படி தகுதியான இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் விவரத்தினை பள்ளி அறிவிப்பு பலகை மற்றும் இணையதளத்தில் rdtnschools.gov.in இந்த வெப்சைட்டில் வெளியிடுற தேதி 15/4/2024 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சேர்க்கை இணையதள rt.tnschools.gov.in வழியாக விண்ணப்பிக்க வேண்டிய நாள், அதாவது நீங்கள் வெப்சைட்லேயும் அப்ளை பண்ணலாம், டைரெக்டாக ஸ்கூலுக்கு போய்ட்டும் அப்ளை பண்ணலாம். அதற்கான டேட் பார்த்திங்கன்னா 22/4/2024 20/5/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்ததாக தகுதியான விண்ணப்பதாரர் விவரம், தகுதி இல்லாத விண்ணப்பதாரர் விவரம், நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்துடன் பள்ளி தகவல் பலகை மற்றும் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா 27/5/2024 பிற்பகல் 5 மணி சொல்லியிருக்காங்க. 27/5/2024 தேதியை வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கா அல்லது அக்செப்ட் ஆகிருக்கான்னு சொல்லிவிட்டு ரீசனோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்கூல்லேயும் அறிவிப்பு பலகையில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பங்கள் 25% ஒதுக்கீட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக இருந்தால் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட வேண்டிய நாள் 28/5/2024. அதாவது அட்மிஷன் அதிகமாக வந்துருச்சுன்னா குலுக்கல் முறையில் தேர்வு செய்வாங்க. அதற்கான தேதி 28ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் விவரங்களை வெளியிடப்படும் நாள் பார்த்திங்கன்னா 29/5/2024 சொல்லியிருக்காங்க. வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சேர்க்கை முடிவுற்ற பின் அவ்விவரத்தினை நிர்ணயிக்கப்பட்ட படிவம் 5 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு பள்ளி அனுப்ப வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா 3/6/2024 அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆர்டி அட்மிஷன் சம்மந்தமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.